நேயர்களே, நாம் இன்னைக்கு தொடர் செய்தியாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஹமாஸ் இந்த அடிப்படையில் சர்வதேசத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி, ஈரானுடைய அணு ஆயுதங்கள் திருட்டுத்தனமாக அப்படின்னு சொல்ல முடியாது, உளவுத்துறையின் மூலமாக மிகப்பெரிய ஆபரேஷன் அவர்கள் முடித்தது இன்னைக்கு சிக்கலே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிக்கல்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் சிக்கல், அமெரிக்காவுக்கும் சிக்கல், யூத தலைமைக்கும் சிக்கல். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபரேஷன் டெலிவர்டு நியூ அப்டேட்ஸ், ஒவ்வொரு புது புது விஷயங்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் உங்களுக்கு தருகிறோம். ஈரான் ரெடி டு அட்டாக். ஏன்? முதல்ல யூத நாடு பெஞ்சமின் நெதன்யாஹு தான் தயாராக இருந்தார் தாக்குதல் நடத்துவதற்கு. ஆனால் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு தன்னை தயார்படுத்தி வருவதாகவும், அந்த நியூக்ளியர் சைட்ஸ் சீக்ரெட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி இருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த அடையாளப்படுத்தப்பட்ட செய்தி நியூஸின் மூலமாக, அந்த 1000 பக்கம் ரகசிய காணொலியின் மூலமாக, போட்டோஸ் மூலமாக, டாக்குமெண்ட்ஸ் மூலமாக இஸ்ரேலுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், அவர்களுடைய பரிவர்த்தனைகள் அனைத்தையும் ஈரான் மோப்பம் பிடித்ததையும் கூட அந்த நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் மிஸ்டர் இஸ்மாயில் ஹதீப் போர்ட்போலியோவிலிருந்து தெரிவித்தார். இஸ்மாயில் பாகவி மற்றும் ஹுசேன் சலாமி போன்றவர்கள் கருத்துக்களை தொடர்ந்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் டெல் அவீவ் ஆரம்பத்தில் நியூக்ளியர் சைட்டை தாக்குவதாக ஜூன் 9 யுஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் NSC முடிவு செய்திருந்ததாகவும் கூட நமக்கு தகவல் வந்திருக்கிறது. எப்படின்னா, இந்த ஆபரேஷனுக்கு முன்பு 9 ஈரானை தாக்கிவிடுவதற்கு எல்லாவித திட்டங்களையும் இஸ்ரேல் முடித்திருந்ததாகவும், அதாவது த சீக்ரெட் நியூக்ளியர் சைட்டை தாக்குவதற்கு ஜூன் 9 ஈரானுடைய நிலைகளை தாக்குவதற்கான முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானிடம் ஃபுல் டார்கெட் தளங்கள் பற்றிய லிஸ்ட் உள்ளதான தகவல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் இந்த ட்ரேவ் புதையலை இதன் மூலம் ரகசிய நியூக்ளியர் ஹிடன் மிசைல் ஸ்டேட் தாக்குதலுக்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாகவும், ஈரானை இஸ்ரேல் தாக்குதலுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று ஜம்பம் விதித்து கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது டெல் அவீவ் தாக்க ஆரம்பித்தால், ஒருவேளை சீக்ரெட் நியூக்ளியர் சைட்டை நாங்கள் தாக்குது அப்படின்னு ஈரான் முடிவு எடுத்துட்டாங்க. முதல்ல டெல் அவீவ் தானே தாக்குறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க. இந்த முடிவு எப்போ எடுத்திருக்கிறாங்க? ஜூன் 9 நள்ளிரவு ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் SNSC முடிவெடுத்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. NSC என்று சொல்லக்கூடிய SNSC என்று அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்பு முகமை 9 நள்ளிரவு ஈரான் படைகள் கடும் தாக்குதலை, ரகசிய தளங்களின் மீது தாக்குதலை முடிவெடுத்திருக்கிறது. அவர்கள் தாக்குவதற்கு முன்பு நாம் தாக்கிவிட வேண்டும், இதுதான் அவர்கள் திட்டம். இந்த ஹிடன் மிசைல்ஸ் சைட் தாக்குதல் திட்டம், இதுக்கிடையில் US, யூரோப் இது சம்பந்தப்பட்டதாக விரைவில் வெளியிடப்படும் என்ற செய்தி அடிவயிற்றில் புலியை கரைப்பதை போன்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, யூரோப்பிய யூனியனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, லத்தீன் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆபத்தில் எப்படியெல்லாம் இவர்கள் சிக்குவார்கள் என்பது இயற்கை நமக்கு சொல்லித்தரும் பாடமாக இருக்கிறது. தன்னாலே சிக்கிக்கிட்டாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் would make the impact of Iranian missiles more precise. இந்த விவகாரத்தின் மூலமாக ஈரானின் உளவு அமைப்பில் மேலும் தெளிவான அடையாளம் கண்டு ஏவுகணை தாக்குதலை மேலும் துல்லியமாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உளவு அமைப்புகள் மொசாத்தை தூக்கி சாப்பிட்டு விட்டார்கள்.
சின்பட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் பெருமைப்பட்டீங்க. உலகத்தில் யாரும் வெல்ல முடியாத மாபெரும் சக்தி, அறிவு என்றெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் எங்களது நாட்டினுடைய உளவுத்துறை, உளவு அமைப்புகள், ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் கவனமாக, துல்லியமாக, பெரும் தியாகத்தில் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க. ஆகவே மறுபடி அவர்களுடைய வேலை பணி முடியவில்லை. இன்டெலிஜென்ஸ் would make the impact of Iranian missiles more precise. இன்னும் துல்லியமாக தாக்குவதற்காக அவர்கள் மேலும் மேலும் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இதுக்கிடையில் இந்த விவகாரம் குறித்து ஒரு உளவு அரங்கம் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இது எஸ்பினோஜ் அரேனா என்று சொல்லப்படுகிறது. இந்த உளவு அரங்கத்தின் மூலம் அல்-அக்ஸா ஸ்ட்ரோம், அதாவது இதற்கான தாக்குதலுக்கு, இந்த நடவடிக்கைகளுக்கு அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டு உளவு அமைப்பு இது போன்ற காரியங்களை செய்தார்கள். அக்டோபர் 7 என்றைக்கும் வரை 1000 பேர் இறந்ததற்கு பதிலாக 1,00,000 பேரை கொலை செய்து திருப்பி திருப்பி ஒரு பொய்யை ஒரு உண்மைக்கு மாற்றமாக திருப்பி திருப்பி சொல்லுகின்ற போது அதன் பக்கம் இருக்கும் நியாயத்தை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அக்டோபர் 7 தாக்குதல் மறக்க முடியாது. அங்கே பெண்கள் கொல்லப்பட்டது, குழந்தைகள் கொல்லப்பட்டது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிட்னாப்பிங் செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஹமாஸ் செய்தது மாபெரும் தப்பு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். போர்க்காலத்தில் இம்மாதிரி தாக்குதல்களை, ஏராளமான கொலைகளை ஒரு 70 ஆண்டுகளாக செய்த பிறகு 1000 பேர்கள் உங்கள் நாட்டிலிருந்து தூக்கி வரப்பட்டீர்கள் என்று சொல்லி மறுபடி 1,00,000 பேரை ஊனமுற்றவர்களாகவும் கொலை செய்த பிறகும் மறுபடியும் போரை நிறுத்தாமல் அந்த பிளேஸை முழுவதுமாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கு உங்களுடைய திட்டம் மிக மிக வளரபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்கள் திட்டம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் நிச்சயமாக இஸ்ரேலுடைய ஹுசைன் சலாமி அக்டோபர் 7 இந்த இஸ்ரேல் பட்ட அந்த பாடுகளுக்கு பின்பு இந்த விளைவு மறுபடி 2வது ஆபரேஷன், முதலிலே ஹமாஸ் தாக்குதல், 2வதாக ஈரானுடைய உளவு அமைப்புகள் கொத்தாக தூக்கி வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வலிச்சு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன சைட்டில் எங்கே இருக்குது, அணு ஆயுதம் ரகசியமாக எங்கே செய்கிறாங்க, எங்கே வெப்பன்ஸு அவங்க ஆர்சனல் குடோன் எங்கே இருக்குது, எந்த மாதிரி நடவடிக்கைகள், எல்லா திட்டமும் டுடே டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாம் அவங்க கையில் வச்சுருக்காங்க. எங்கள் இராணுவ உளவு அமைப்பினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய அக்யூசிங் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் பாராட்டுகிறோம். இதன் மூலம் நியூக்ளியர் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அரேனா இதன் மூலம் கிடைத்த வெற்றி உண்மை பொய்யை அளிக்கும். உண்மை ஃபால்ஸ் கூட ஃபுல்லாகவே அழிச்சிட்டு அப்படிங்கிறத ஈரான் மறுபடி அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே களஞ்சியம் கிடைத்திருக்கிறது. கிடைச்ச மாத்திரத்தில் 6 மணிக்கு கிடைச்சவொன்னா 6:01 அவர்கள் சொல்லவில்லை. அது சில 3 நாட்கள் மொழியாக்கம் செய்து அதை படித்து அதுக்கு சமமான ஆட்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. இராணுவத்தில் பல பேர் விலை கொடுத்து வாங்கியிருக்கணும். பல பில்லியன் டாலர்களை அவர்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. ஈரான் சும்மெல்லாம் கிடைச்சிடாது. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் பில்லியன் டாலர்களை கொடுத்து தான் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்திருப்பார்களே தவிர இன்டெலிஜென்ஸ் போன மாத்திரத்திலே சீட் பண்ண முடியாது. எல்லாமே ரகசிய, யாரும் நுழைய முடியாத கம்ப்யூட்டரில் அதை அப்படியே திருட வேண்டுமென்றால், அதை அப்படியே பறிக்க வேண்டுமென்றால் அவருடைய தியாகமும் உயிருக்கு அஞ்சக்கூடிய நிலையெல்லாம் செய்தார்கள் என்று ஈரான் மறுபடி தனது இராணுவ வீரர்களை புகழாரம் சூட்டுகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நிறைவு பெற்று விட்டதாக இஸ்ரேலிருந்து அடுத்த செய்தி வந்திருக்கிறது. என்னன்னா, இதற்கிடையில் IAEA, இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, இது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு. எப்போ நமக்கு சரியில்லாத அமைப்புன்னு இதை தெரிஞ்சதுன்னா, அமெரிக்கா மேக்சிமம் ப்ரெஷரை கொடுக்குற போது IAEA அந்த செய்தி தலைவர், அவருடைய பெயர் கோஷாரி என்று நினைக்கின்றேன், அவருடைய அந்த பேச்சினூடே நிச்சயமாக ஈரான் மனித விரோத செயல்பாடுகளை செய்வதாகவும் என்ரிச்மெண்ட் எல்லாம் செய்திருப்பதாகவும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார், குரோஷரி அவர். ஆனால் தற்போதைய நிலையிலே நாம் பார்க்கின்ற போது அவர் பொய் சொல்கிறார். ஏனென்று சொன்னால், ஈரானுக்கு ஒரு நிலை, இஸ்ரேலுக்கு ஒரு நிலை.
இவ்வளவு காலமாக செறிவூட்டப்பட்டு பயங்கரமாக பங்கரில் புதைத்து வைத்திருப்போதே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் தலைமை ஏன் கண்டுபிடிக்கவில்லை, ஏன் செய்யவில்லை? இவர்கள் அமெரிக்காவினுடைய கையாள்களாக இருப்பார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப ஈரானுடைய குற்றச்சாட்டு என்ன? ஒரு கண்ணில் வெண்ணெய், மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு, அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஃப்ராட் அமைப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஈரான் இன்றைக்கு அழுத்தம் கொடுப்பது சரி. ஈரான் சொல்கிறது மத்திய கிழக்கில் ஆயுத மௌனிப்பாக ஆக்க வேண்டும் என்றாலும், அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பகுதியாக ஆக்க வேண்டும் என்றாலும், இந்த நியாயம், இந்த ஃபார்முலா கேன் பி அப்ளைட் ஆல் செக்டோரியல். நாட் ஒன்லி இங்கே எங்களுக்கு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ யூத நாட்டுக்கும் அது அப்ளை ஆகணும் இல்லை? ஐஏஏ உடனே சொல்லணும்ல, ஷுட் டேக் அன் ஆக்ஷன் இமிடியட்லி, வி வில் ஃபைண்ட் அவுட் த பிளேசஸ், எங்களுடைய டீம் போக போகுது, அதெல்லாம் எடுக்க போகுது, நாங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டி நெவர் அலவுட் நான் பண்ண மாட்டோம்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஆகவே ஐஏஇ வந்து வியன்னாவில் ஒரு மீட்டிங் போட்டு இட் சீம் டு ரெஃபர் டு ஷோரிக் ரீசர்ச் ரியாக்டர் ஃபெசிலிட்டிஸ் மானிட்டர்ட் பை ஏஜென்சி என்ற செய்தியும் வந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ தான் கொஞ்சம் வாயை திறக்கிறாங்க. வியன்னாவுடைய கூட்டத்தில் வழக்கம்போல் ஈரானை அவர்கள் கண்டித்த பின்பும் ரெஃபரன்ஸ் இந்த விவகாரத்தை ரியாக்டர் ஃபெசிலிட்டிஸ் மானிட்டர்ட் ஏஜென்சி, இதற்கிடையில் சேனல் 12வது ரிப்போர்ட் இப்படித்தான் சொல்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல், இப்போ இந்த வியன்னாவின் கூட்டத்தில் பட்டும் படாமலும் பேசியிருந்த அவர்கள் ஈரானுக்கு எதிராக கடும் கண்டனத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான் சொன்னது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, அப்படி தானே இருக்கணும். அதுதானே சரியான தீர்வாக அமைய முடியும். எந்த பேச்சும் அவர்கள் பேசவில்லை. இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய பேஸாக இருக்கிற சேனல் 12 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கு எல்லா ஆல் த ப்ரிப்பரேஷன் ஹட் பீன் டன், நிறைவு பெற்றதாகவும், இதன் விளைவாக டிரான்ஸ்ஃபர் மியூனிஷன் வெடிகுண்டுகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாகவும், ஆபரேஷன் பிளானிங் அனைத்தும் நிறைவு பெற்றுவிட்ட நிலையில்தான் இந்த உளவு அமைப்பின் செயல்பாடு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐஏஏ மறுபடியான வார்னிங் எச்சரிக்கை என்னவென்றால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால், இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ரஃபேல் குரோஷி ஒரு அறிக்கையை இதற்கிடையில் வெளியிடுகிறார். இந்த ரஃபேல் குரோஷி என்ன சொல்கிறார் என்றால், ஈரான் மீது இஸ்ரேல் தப்பித்தவறி தாக்குதல் நடத்தினால் the impact மிக 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 the consequences படுமோசமாக இருக்கும், அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும், மனித பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐஏஏனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கும் ரஃபேல் குரோஷி கடும் எச்சரிக்கை விடுவித்திருக்கிறார். ஈரான் உடனடியாக நியூக்ளியர் வெப்பன் அணுகுண்டு தயாரித்து விடும் என்றும் அவர் சொன்னார். நீ கையை வச்சான்னு வச்சுக்க, ஈரான் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் டேல அவங்க உடனடியாக அணுகுண்டை செஞ்சிருவாங்க. அவங்க முழுமையாக என்ரிச்மெண்ட் எல்லாம் சென்ட்ரிஃபிகேட் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ரெடியாக இருக்குது, தயவுசெய்து கை வச்சிடாத அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைமை அதிகாரி ரஃபேல் குரோஷி கடும் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்போ கொஞ்சம் மௌனித்திருக்கிறாங்க. இஸ்ரேல் தற்போது தன் போக்குகளை சற்று மௌனித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையிலே I24 நியூஸ் ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் ஈரானின் அஃபிஷியலுடைய எச்சரிக்கை எங்களின் தாக்கம் அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் என ஈரான் செய்தி வெளியிட்டிருப்பதையும் அது வெளியிட்டிருக்கிறது. ஜூன் 15 இதுகாரம் அமெரிக்காவுடைய அதிபர் நேற்று பேசும்போது 40 நிமிடம் பேசினார். இந்த 40 நிமிடத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகு கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக 12 நடைபெறப் போகும் பேச்சு தற்போது 15 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈரான் இந்த 3.6 விழுக்காட்டுக்கு மேல் செய்யக்கூடாது என்று தடை அனைவருக்கும் கொண்டு வா, ஓப்பன் டெக்ளரேஷன், எங்களுக்கு மேலே இனி பொருளாதார தடைகளை நீ விதிக்கக்கூடாது, ஏற்கனவே விதித்த தடைகளை லிஃப்ட் பண்ணணும், இதையெல்லாம் அவர்கள் நீண்டகால தடைகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை
தொடர்ந்து வலியுறுத்தி தான் வருகிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தோழர்களை, நேற்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலை பற்றி ஒரு 10 செய்தியை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த செய்தியில் ஹை லெவல் செக்யூரிட்டி கவுன்சில் த ஃபோக்கஸ்டு ஆன் ஈரான், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இப்படித்தான் அந்த செய்தியை தலைமைப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஹை லெவல் செக்யூரிட்டி கவுன்சில் கன்சல்டேஷன், அவர்கள் அந்த மெம்பர்ஸுடைய அந்த கலந்துரையாடல் ஃபோக்கஸ்டு ஆன் ஈரான். இதற்கிடையிலே அமெரிக்காவின் அதிபர் பேசிய விவகாரத்தை நான் சொன்னேன். நாங்கள் 15ஆம் தேதி என்ன பேச போகிறோம் என்பது குறித்தும் அவர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விளக்கியிருக்கிறார். இதற்கிடையிலே மொசாத் சீப் 15ஆம் தேதிக்கு முன்பு மொசாத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் அவசரமாக அமெரிக்காவினுடைய சிறப்பு ஸ்பெஷல் என்வேயை அவர் சந்திக்கவில்லை, இனியும் சந்திக்க போகிறார். ஈரானுடைய ஆட்டோமிக் சீப் செட் என்ன சொன்னார்னா, ரஷ்யா எங்கள் நாட்டில் 8 அணு உலைகளை நாங்கள் அடுத்த கட்டமாக நியூக்ளியர் பவர் பிளான்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் என்று ஈரானின் IRNA ரிப்போர்ட் வந்திருக்கிறது. ஈரானும் ரஷ்யாவும் பல வழிகளின் நண்பர்கள், தோழர்கள், தொழில்நுட்ப, இராணுவ மற்றும் கலாச்சார ட்ரேட் அக்ரிமெண்ட் அவர்களுக்குள் மசூத் பெசஸ்கியானோடு 20 ஆண்டுகள் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த யூனிட்ஸ் 2 and 3 புஷர் ஆன்கோயிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஈரான் ட்ரிப்பிள் பவர் பிளான்ட் திட்டம், இன்னும் பல விதங்களில் திட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே ஈரானுக்கும் அவர்களுக்குமான நட்பு உக்ரைனில் தெரிந்தது. இந்த பதட்டத்தில் அமெரிக்கா 15ஆம் தேதி என்ன முடிவு எடுக்கப் போகிறது? அமெரிக்கா இதுவரை ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். ஈரானின் சார்பில் அது நாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்திய போது இவர்கள் ஏராளமான மிரட்டல்களையும் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவர்கள் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் விஷயம் என்னப்பா, பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய ஆள் இவ்வளவு பெரிய கொடூரங்களை செய்யும்போது நீ என்ன செய்ய போறான்னு புதிய நிபந்தனை விதிக்கப் போகிறார்கள். அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன செய்தியை ஈரானுக்கு பகிரப் போகிறார்கள்? ஈரானுடைய தலைமை சுப்ரீம் லீடர் சையத் அலி கோமெனி என்ன சொல்ல போகிறார்? 15ஆம் தேதி வரைக்கும் இந்த அனர்த்தமும் படபடப்பும் உலக அரங்கை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் ஈரானுடைய இந்த உளவு அமைப்பின் மூலம் தற்போது ஏற்பட்டிருக்கும் செய்தியாகும். மீண்டும் நாளை இது சம்பந்தமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.